Hey guys, வணக்கம் and welcome back to Crypto Thalaiva. இன்னைக்கு நம்ம சேனலில் LayerEdge Testnet Airdropல phase 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த phase 2ல் வந்து பார்த்தீங்கன்னா CLI நோட் ரன் அப்படின்ட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த CLI நோட் ரன் நீங்கள் ரன் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்து அடிக்கடி நோட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவே கண்டினியூட்டியாக 24/7 வந்து பார்த்தீங்கன்னா நோட் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இந்த CLI நோட் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $5 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CLI நோடை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ $5 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் பேஸ்டு நோட் ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். 24 hours வந்து கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். CLI ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்நெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22nd அன்றைக்கி வந்து எண்ட் ஆகுது. ப்ரௌசர் பேஸ்ட் நோட் எண்ட்ஸ் ஆன் 22nd March. ஸோ இந்த ஃப்ரீயாக நம்ம நோட் ரன் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. நீங்கள் CLIயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக 25th March வரைக்கும் வந்து நடக்கும். கரெக்டாக இந்த ஃப்ரீ மைனிங் வந்து ஃப்ரீ நோட் ரன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆன பிறகு 3 daysக்கு அப்புறமேட்டுக்கு இது எண்ட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நியூ யூசர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓல்டு யூசர்ஸ் ஸோ இது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எப்படி இந்த CLI நோட் ரன் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஒரு சில டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் அதை கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஃபிட்டர் டாஸ்க்கெல்லாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறவங்களே கம்ப்ளீட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட LayerEdge பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு நோட் நீங்கள் ரன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி ஸ்டீக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளைம் பண்ணிவிட்டு வாங்க. நான் ப்ராப்பராக சரியாக பண்ண முடியலனால. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இப்போ இந்த CLI பேஸ்ட் நோட் பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது CLI நோட எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ வந்து தேவைப்படுது. இந்த பப்ளிக் கீ நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $5 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மின்டயர் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கீயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம், டிப்ளாய் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கிரிப்டோ Airdrops பற்றின வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த CLI நோட் ரன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இதில் ஒரு $5 கிட்ட போடுற மாதிரி வரும். ஸோ நல்லா யோசிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த LayerEdgeோட TG வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ எப்படி இதில் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CLI பேஸ்ட் நோட் ரன் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த பப்ளிக் கீ வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு $5 கிட்ட தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மின்டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் வந்த பிறகு ரைட் சைடில் கனெக்ட் வேலெட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்ரூவ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. வேலெட் அட்ரஸ் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். நேம் என்டர் பண்ண பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். அண்ட் ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுக்குறேன், அது என்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சுன்னா டேரெக்டாக கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ண பிறகு வேலெட் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் தென் இப்போ வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல LayerEdgeோட இது இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும். ஸோ டெப்ளாய் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $0.25 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது $4.74 தான் இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சரி, ஸோ இப்போ எப்படி இது வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் ரெஃபரல் கோட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரெஃபரல் கோடு வந்து தேவையில்லை. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை நோட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த பை நோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் அண்ட் காயின் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நெட்வொர்க்கில் ETH வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக C வேலெட்டில் போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 வந்து ETH இருக்குது. சரி, இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். CLIல டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CLIயோட லிங்க் கொடுக்குறேன். ஒரு நியூ அக்கௌண்ட் உங்களோட இமெயில் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே அசெட்ஸ்ன்னு இருக்கும், அந்த அசெட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாப்பில் ஓவர்வியூ, வேலட், கார்டு அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வேலெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டோக்கன் வந்து ரிசீவ் ஆகணும்னு சொல்லிருக்கும். நான் USDT செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெட்வொர்க் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வெப்ரோடி செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட் ஆர் எனி அதர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து USDT ஒரு $5 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கோங்க. ஒரு $5 சென்ட் பண்ண அந்த அது ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன பிறகு ஸோ இதில் ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். மேலே USDT அண்ட் கீழே ETH நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிவ்யூ அண்ட் ஸ்வாப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பின் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காயின் வந்து ஸ்வாப் ஆகிடும். அண்ட் ETH ரிசீவ் ஆச்சு பாருங்கள் $5. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அந்த ETH வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பே அப்படின்ட்டு இருக்கும். அந்த பே கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் பேஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபீஸ் லோவாக இருக்கும். ஒன்று பேஸ், அப்படி இல்லாட்டி ஆர்பிட்ரம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆப்டிமிசம், இது 3த்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பேஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பேஸ் நெட்வொர்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் ஆர் ஆர்பிட்ரம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அமௌண்ட்டு கேட்கும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ இப்போ உங்களோட மெட்டாமாஸ்க் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ETH வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் பயன்படுத்திட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 வந்து ETH ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குன்னு இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் 3 நெட்வொர்க் சொன்னேன், ஆர்பிட்ரம், ஆப்டிமிசம் அண்ட் பேஸு. ஸோ நான் இப்போ பேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் கிளிக் பண்ணிக்கலாம். காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ETH செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.002432 ETH வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் டு பே அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேன்னு இருக்கும், பே கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ETH. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் நோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆக்டிவ் நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள், LayerEdgeோட லைட் கிளைண்ட் நோட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் கீ கிடைக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் டெப்ளாய் பண்ண பிறகு ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவ் நோட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பப்ளிக் கீ கிடைக்கும். ஸோ இந்த பப்ளிக் கீ காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ண பிறகு அகைன் LayerEdge வாங்க. LayerEdge வந்த பிறகு இந்த இடத்துல CLI பேஸ்ட் நோட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக் கீ வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த பப்ளிக் கீ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் யுவர் வேலட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபெயில்டு டு லிங்க் CLI நோட் அப்படின்ட்டு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூவாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம அகைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்ட்டு வருது. இப்போதைக்கு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவாக இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகலாம். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இந்த CLI பேஸ்டு நோட் ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண பிறகு இந்த டாஸ்க் செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாஸ்க் இருக்கும், இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி போன வீடியோவில் போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக 2 டாஸ்க் வந்துருக்கும். ஒன்று ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CLI நோட் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை லிங்க் பண்ணுறதுன்ட்டு 2 கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கனெக்ட் அண்ட் வெரிஃபை ட்விட்டர்ன்னு இருக்குது. கனெக்ட் ட்விட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆத்தரைஸ் ஆப். இப்போ பேக் வந்துட்டு வெரிஃபை ட்விட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம். ட்விட்டர் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்ட்டு வருது. ஸோ மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தபடியாக லிங்க் யுவர் CLI லைட் கிளைண்ட் டு யுவர் வேலட் அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல CLI நோட் நான் கொடுத்தேன் இல்லையா, இந்த CLI நோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 6th டாஸ்க்கையும் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களால் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும்.
ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா 10,000 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு இந்த CLI-னோட ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் செக்ஷனுக்கு வந்துட்டு வெரிஃபை அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் earn பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ நோடு வந்து பார்த்தீங்கன்னா 22 மார்ச் எண்ட் ஆகுது. அண்ட் இந்த CLI நோடு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்ச் வந்து எண்ட் ஆகுது. அண்ட் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த LayerEdgeல பார்த்துடலாம். LayerEdgeல வந்து பார்த்தீங்கன்னா சிபில் டைம் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு சிபில் இருக்குது. மல்டிபிள் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சிபிலில் வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ரீசெண்ட் டைமில் என்னால் ப்ராப்பராக வந்து ஆக்டிவாக இருக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஹெட்டேக், ரொம்ப நேரம் சிஸ்டம் அண்ட் மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியல, கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. இந்த வீடியோவே நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கூடிய சீக்கிரமாக நான் சரியாயிட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா Airdrop அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த முறை ஒரு சூப்பரான இதே போல் ஒரு சூப்பரான Airdrop நான் வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.